ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மக்காச்சோளத்தை வச்சு எப்படி அடை செய்யலான்னு பார்க்கலாம். மக்காச்சோள அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் நிறையா ஒரு 200 கிராம் இருக்கும் மக்காச்சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொத்து முருங்கைக்கீரை கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் பொடியாக கொஞ்சம் 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இதில் சோம்பையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே மிளகாத்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை கொஞ்சம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே. இதுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும், தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம ராகி ரொட்டி இதெல்லாம் செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த கார்ன்லையும் செய்யலாம். இது நல்லா சத்து கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேர்த்துக்கலாம். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, மக்காச்சோளத்தை வாங்கி க்ளீன் பண்ணி மிஷினில் பொடிச்சு நைஸாக சப்பாத்தி மாவு பார்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி இதில் போடலாம். கொஞ்சம் குருணை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டால் உப்பும் செய்யலாம். இதில் பக்கடாவும் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்படி உருண்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் தட்டணும், இல்லைன்னா உடஞ்சிக்கிட்டு வரும். தோசைக்கல்ல காய வச்சு அதில் எண்ணெய் போட்டுக்கணும். கீழே உங்களுக்கு கச்சிதமாக சின்னதாக எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப பெருசாக வேண்டாம். நடு சென்டரில் வச்சுட்டு மெதுவாக தட்டுங்க. தண்ணி போட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கணும். அந்தளவுக்கு தட்டிக்கணும். எண்ணெயும் விட்டுக்கலாம், நெய் இருந்தால் நெய்யும் விட்டுக்கோங்க. நல்லா மெதுவான ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் தீயாது, உள்ளுக்கையும் வேகும். மெதுவாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லா உடஞ்சிரும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நெய் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நல்லா வெந்துருச்சு, அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்றதை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த மாவு 4-5 அடை வரும். அவ்வளோதான், அடை ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் போதும். ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரத்துக்குள்ளே டக்குன்னு ரெடியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.